கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தெருநாய் கடித்த குதறியதில் 3 வயது சிறுவன் பலத்த காயமடைந்துள்ளார். தகவல்களோடு செய்தியாளர் ஜெகநாத் இணைந்திருக்கிறார். ஜெகநாத், இந்த சம்பவம் எப்ப நடந்தது? காயமடைந்த சிறுவனுடைய நிலை என்ன? ஆனந்தி, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே நாகொண்டப்பள்ளியில் 3 வயது சிறுவனை திருநாய் கடித்து குதறியது. இதில் பலத்த காயங்களுடன் ஓசூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இவர்கள் கர்நாடக மாநிலம் மைசூரை சேர்ந்தவர் நந்தினி மற்றும் பிரதாப் தம்பதிகளின் 3 வயது ஆண் குழந்தை. இவர்கள் குடும்பத்துடன் ஓசூர் அடுத்த நாகொண்டப்பள்ளியில் நடைபெற்று வரும் ஊர் திருவிழாவில் பங்கேற்பதற்காக உறவினர் வீட்டில் வந்து தங்கியுள்ளார். இந்த நிலையில் அந்த சிறுவன் நேற்று இரவு வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த போது திடீரென அந்த பகுதியில் இருந்த தெருநாய் சிறுவனை கடித்து கொதிருள்ளது. சிறுவனின் சத்தத்தை கேட்டு அப்பகுதியினர் ஓடி வந்து அவரை சிறுவனை மீட்டதுடன் அந்த நாய்கள் விரட்டி அடித்தனர். தொடர்ந்து அந்த சிறுவனுக்கு தலை, கை, கால், கன்னம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காயமடைந்து அவர் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து வந்தனர். தற்போது ஓசூர் அரசு மருத்துவமனையில் சிறுவனுக்கு சுமார் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் தையல் போடப்பட்டுள்ளது. சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு தற்போது சிறுவன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விளையாடி கொண்டிருந்த 3 வயது சிறுவனை தெருநாய் கடித்து குதறிய சம்பவம் ஓசூர் பகுதியில் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பும் ஏற்படுத்தியுள்ளது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத்.